எல்லாருக்கும் வணக்கம். Very good evening to all of you. So, I am Haritha, Master Teacher Chemistry. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன எடுக்க போகிறேன் டாபிக் அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ. ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் வி கேன் டூ, எப்படி ஒரு என்சிஆர்டியில் ஒரு கொஷின் கேட்டால் அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும், அதோட ஸ்டெப்ஸை எப்படி எழுதணும், இதை பற்றிலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஷனில் உங்களுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் பேசிக் லெவல் கொஷின்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கிற கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ தியோரி வந்து ஆல்ரெடி இட்ஸ் பீன் ரெக்கார்டட் ஃபார் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இட் இஸ் தேர் இந்த வேதாந்து. நான் தான் எடுத்திருக்கேன். ஸோ வேதாந்து தமிழ் சேனலில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போட்டு பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, பேசிக் ஃபார்முலா ரிவிஷன் ஒரு ஒன் ஷார்ட்டில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஒரு ரிவிஷன் வேணும் அப்படின்னா திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஓகே, எடுத்தோடனே கொஸ்டின். ஆக்சுவலி எஸ், நம்ம கொஸ்டின் பார்க்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண, நம்ம தியோரி படிச்சுட்டே இருந்தால் பார்த்தாது, நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். மோர் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ ப்ராக்டிஸ், மோர் யூ வில் கெட் த கான்ஃபிடன்ஸ் டு ஃபேஸ் த எக்ஸாம். ஸோ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும்னா கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன? ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரைட் டவுன் தி ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ், identify the cathode and anode and show the cell representation as per standard notation. இதான் question. ஓகே, ஸோ இதில் எது ஆனோடு எது கேத்தோட் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனில் சொல்லணும் அப்படிங்கிற 3 விஷயம் இவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு பேசிக்காக என்னென்ன நாலேஜ் இருக்கணும்? we should know these things. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆனோடில் வாட் இஸ் த ரியாக்ஷன் தட் வில் ஹேப்பன்? ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். அண்ட் கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? In cathode, reduction will happen. Cathode என்ன நடக்கும்னா reduction. So basically anode oxidation, cathode reduction. So these are the reactions that will happen. Correct? Oxidation நம்ம அப்படினா என்ன? Oxidation means what? We call it as loss of electrons. Oxidation னா என்னது? Loss of electrons. Reduction னா என்னன்னா? Gain of electron. அவ்வளவுதான். So anode oxidation, loss of electrons, and reduction னா என்னது? Gain of electron. ஓகே, ஸோ இன்னொரு ஹிண்ட் என்ன? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நடந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுவே ரிடக்ஷன் அப்படின்னா டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். என்ன இருக்கும்? டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இப்போ லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். அப்போ இந்த இடத்துல அயன் வந்து 0 ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா +2. அதே மாதிரி காப்பர் வந்து இங்கே +2 ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே 0. அப்போ இங்கே திஸ் ஹேஸ் காட் வாட்? ஆக்சிடேஷன் ஹேஸ் ஹேப்பன்ட். இங்கே என்ன இருக்குது? ரிடக்ஷன் ஹேஸ் ஹேப்பன்ட். முடிஞ்சு போச்சு. இப்போ செல் ஐடென்டிஃபை தி ஆனோடு. அப்போ ஆனோடு யாரு? ஆனோடு இஸ் நத்திங் பட் அயன். கேத்தோடு யாரு? கேத்தோடு. கேத்தோடு யாரு உங்களுக்கு இந்த இடத்துல? காப்பர். காப்பர் எலக்ட்ரோடு தான் என்னது எனக்கு? கேத்தோடு. அடுத்து அண்ட் ஷோ தி செல் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். செல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது என்னது? நம்மளுக்கு இந்த லைன்ஸ்லாம் போட்டு நீங்கள் எழுதியிருப்பீங்க. இதுதான் செல் நோட்டேஷன். இதில் இந்த சென்டர் தான் சால்ட் பிரிட்ஜ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த டபுள் லைன். ஸோ சால்ட் பிரிட்ஜோட இன்னொரு சைடு இருக்கிறது ஆக்சிடேஷன், அதாவது ஆனோட் ஹாஃப் செல் ரியாக்ஷன். இங்கே இருக்கிறது கேத்தோட் ஹாஃப் செல் ரியாக்ஷன். ஆனோட் ஹாஃப் செல் ரியாக்ஷன் என்னது? ஸோ ஆனோட் ஹாஃப் செல் ரியாக்ஷன் இங்கே தனியாக எழுதுகிறேன். ஸோ என்னது? Fe is getting converted to Fe2+. இந்த கன்வர்ஷன் ஆக்சிடேஷன்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கு 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். அது மாதிரி இங்கே காப்பர் என்ன பண்ணுது? Cu2+ is gaining 2 electron and it is becoming copper. +2லேருந்து 0 ஸ்டேட். கரெக்டா இல்லையா? ஸோ என்ன இருக்கு? Fe has got converted to Fe2+, Cu2+ has got converted to Cu. ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனால் அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? தட் ஷுட் பி மென்ஷன். சப்போஸ் கான்சென்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது பக்கத்துலேயே ப்ராக்கெட் போட்டு வில் ஹாவ் டு மென்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் இங்கே இன்னும் ப்ராப்பராக நான் எழுதினது. இப்போ ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் ரியாக்ஷன் கேட்குறாங்களா? ஓகே, ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுவும் இங்கே எழுதியிருக்கோம். ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் ரியாக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் தே ஹேவ் எக்ஸ்பிளைன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? Let's solve some. A similar cell to Daniel cell is constructed with the following reactions. சரியா? இப்போ இந்த ரியாக்ஷன் இதுபடி என்ன கேட்குறாங்க? which of the following statement is
ட்ரூ அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே ஐடியா இருக்கும், ஐ நோ தட். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண சிமிலர் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி கொஸ்டின். ஸோ அவங்க கேன் ட்ரை ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ். எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம், வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ எலக்ட்ரோடு எக்ஸில் என்ன நடந்திருக்கு? 0லேருந்து +2 ஸ்டேட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹாஸ் இன்க்ரீஸ், ஸோ யூ கால் இட் ஆஸ் ஆக்சிடேஷன். இங்கே B2 +லேருந்து B, ஆக்சிடேஷன் ஹாஸ் டிக்ரீஸ்ட், அப்போ இது என்னது? ரிடக்ஷன். புரியுதா? ஸோ a similar cell to Daniel cell is constructed with the following reaction. So which of the following statement is true? ஸோ ரொம்ப சிம்பிள். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Y is where reduction is occurring, hence it behaves as anode. தப்பு. நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபார்ம் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. Anox red cat அப்படின்னா என்ன? ஆனோடில் ஆக்சிடேஷன், கேத்தோடில் ரிடக்ஷன், அதான் அதோட அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போது எலக்ட்ரோடு Y is reduction occurring, அப்போ அது என்னவா தான் இருக்கணும்? கேத்தோட தான் இருக்கணும், நாட் ஆனோட். ஸோ தட் இஸ் ராங். அடுத்து என்னது? எலக்ட்ரோட் X is where oxidation is occurring, hence it behaves as cathode. இது கரெக்டா? இதுவும் தவறு. அடுத்து the flow of electron is from electrode X to electrode Y. இது வந்து நம்மளுக்கு galvanic cell நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு galvanic cell இருக்கு, zinc electrode. இதில் என்ன இருக்கும்? zinc sulfate solution, zinc electrode இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? உங்களுக்கு copper sulfate solutionல copper electrode connected by a salt bridge. இங்கே electrolyte இருக்கும், இங்கே electrolyte இருக்கும். இது வந்து connected to a voltmeter அல்லது ஒரு பல்ப் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்கும்? பேசிக்காக zinc will lose 2 electrons to become zinc ion. 2 எலக்ட்ரானும் லூஸ் பண்ணும். இப்போ இது லூஸ் பண்ணுற இந்த 2 எலக்ட்ரான் எங்கே ட்ராவல் ஆகும்? இங்கேருந்து இட் வில் ட்ராவல் டுவர்ட்ஸ் யோர் காப்பர், அதாவது இந்த காப்பர் சொல்யூஷனில் இப்போ இந்த காப்பர் அயான் மேலே அந்த காப்பர் மெட்டல் மேலே அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காப்பர் அயான் என்ன பண்ணும்? அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பர் ஃபார்ம் பண்ணிடும். கரெக்டா இல்லையா? இதுதான். அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எங்கேருந்து எங்கே நடக்குது? இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் ஆனோட் டுவர்ட்ஸ் தி கேத்தோட். இது பேசிக். புரியுதா? ஓகே. அப்போது இந்த மாதிரி அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிறனால தான் எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆக முடியுது. ஸோ அப்போ இந்த செல்லோட வோல்டேஜ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.1 வோல்ட். இந்த செல்லோட வோல்டேஜ் என்ன? 1.1 வோல்ட். அப்போ இந்த 1.1 வோல்ட் இருக்கு. சப்போஸ் இது வந்து இந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்போ இது என்னது? கெமிக்கல் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கரெக்டா? ஓகே. சப்போஸ் இதே செல்லை அப்படியே எக்ஸ்டர்னலாக ஒரு கரண்ட்டுக்கு, எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்டரிக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். இதே செல் ஐ எம் கனெக்டிங் இட் டு அன் எக்ஸ்டர்னல் பேட்டரி. ஓகே. ஸோ இதை தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன மேம் ஆகும்? நான் இப்போ வெளியிலேருந்து ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன் இல்லையா? அந்த வோல்டேஜ் லெஸ் தென் 1.1 வோல்ட் இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த செல்லோட வோல்ட் வந்து 1.1, அதை விட கம்மியான எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கொடுக்குற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எலக்ட்ரான் ஆஸ் யூஷுவல் ஜிங்க்லேருந்து காப்பருக்கு ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஈக்குவல் டு 1 வோல்ட், அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ணுற வோல்டேஜும் நீ எக்ஸ்டர்னலாக கொடுக்குற வோல்டேஜும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு நோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி தேர். சப்போஸ் நீ கொடுக்குற எக்ஸ்டர்னல் வோல்டேஜ், இஃப் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் is greater than the internal cell, செல்லோட பொட்டன்ஷியலை விட நீ வெளியிலேருந்து கொடுக்குற வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் வில் கெட் கன்வெர்டட் டு அன் எலக்ட்ரோலைட்டிக் செல்லாக அது மாறிவிடும். நான் சொல்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு அன் எலக்ட்ரோலைட்டிக் செல். அவ்வளோதான் இங்கே விஷயம். ஸோ த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம் எலக்ட்ரோட் எக்ஸ் டு எலக்ட்ரோட் ஒய். ஆப்வியஸ்லி எஸ், திஸ் இஸ் த ஆனோட். ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு ட்ராவல் ஆகும். கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி வந்து இங்கே கரெக்ட் ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும்? ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் MCQஓ இல்லை நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தேன்னா பாஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். எங்கேயாவது தப்பு இருந்தது அப்படின்னா நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே சொல்யூஷன் சி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், an electrochemical cell can behave like an electrolytic cell. When does an electrochemical cell behave like an electrolytic cell? நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்? ஈங்கிறது செல்லோட பொட்டன்ஷியல் ஆர் செல்லோட வோல்டேஜ். ஓகே. ஸோ செல்லோட வோல்டேஜை விட எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்? இட் வில் பிஹேவ் லைக் an electrolytic cell. புரியுதா? ஸோ ஆஸ் பர் தட் ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். எனி டவுட்ஸ் வித் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்ஸ். நான் சொன்னது எல்லாமே இங்கே இருக்கும்.
ஸோ இதுதான் ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். We are going to solve only questions. Okay. Now, calculate the E naught for this following equation using the standard potentials. அவ்வளோதான் சிம்பிள். E naught அப்படின்னா மேலே ஒரு 0 மாதிரி போட்டிருந்தாலே ஸ்டாண்டர்ட். இது வந்து நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்டில் தெர்மோடைனமிக்ஸ்லையும் ∆H நாட் அப்படின்னாலே ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு E naught ஆஃப் செல் கேட்குறாங்க. E naught ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு? E naught ஆஃப் கேத்தோட் மைனஸ் E naught ஆஃப் ஆனோடு. E naught ஆஃப் கேத்தோடு மைனஸ் E naught ஆஃப் ஆனோட். கரெக்டாக இல்லையா? ஓகே, இப்போ இதில் E நாட்ங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மட்டுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். மொத்தம் 2 ஃபார்முலா இருக்குது E naught ஆஃப் செல்லுக்கு. ஸோ E naught ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு E naught ஆஃப், அதாவது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா இல்லையா? இது ஒரு ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு Cu வந்து Cu2 + 2 எலக்ட்ரானாக மாறுறதுக்கு E naught வேல்யூ வந்து இஃப் இட் இஸ் இது இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுற E naught வேல்யூ வந்து ஒரு 0.521 வோல்ட்னு வைங்க. சரிங்களா? அப்போ இதோட ரிவர்ஸ் இது வந்து என்னது? ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோட பொட்டன்ஷியல். இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் Cu2 + 2 எலக்ட்ரான் gives you copper. அப்போ இதோட பொட்டன்ஷியல் என்ன இருக்கும்? அதாவது இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ங்கிறது என்ன இருக்கும் நம்மளுக்கு? ரிடக்ஷன் ரிவர்ஸ். அப்போ இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷனோட பொட்டன்ஷியல் சைன் மட்டும்தான் மாறும். அப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு E naught ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் சைன் மட்டும்தான் சேஞ்ச். அதை இது இன்னும் சொல்லணும்னா E naught ஆஃப் Cu bar Cu2+ங்கிறது ஆக்சிடேஷன். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் E naught ஆஃப் ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்ன? Cu2+ bar Cu. புரியுது என்ன பேசிட்டு இருக்கோன்னு? ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம்னா E naught ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடு பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். அதை தான் நான் இங்கே எப்படி எழுதுறேன்னா E naught ஆஃப் கேத்தோடு மைனஸ் E naught ஆஃப் ஆனோடு. ரெண்டுமே ரிடக்ஷன், கேத்தோடு மைனஸ் ஆனோடு ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆனோடு யாரு? ஆனோட்னா ஆக்சிடேஷன் நடக்கிறவங்க. காப்பர் தான் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அப்போது அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன? மைனஸ் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட்ல கேத்தோடு என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து ஆனோடு, இது வந்து Ag சில்வர் தான் என்னது? கேத்தோட். அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன? 0.799 இருக்கட்டும் மைனஸ் ஆனோடோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன? மைனஸ் 0.521. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். The answer that you will be getting is 0.28 volt. புரியுதா? So you have to write step by step. Is that clear to all of you? Fine. So next, what will be the cell potential of galvanic cell with the following reaction? ஒரு ரியாக்ஷன் கொடுத்து விட்டு இதோட செல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இது எப்படி போடலாம்? what will be the cell potential here? So let's do one by one. So E naught values ரெண்டு இதுக்கும் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட செல் பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்குறாங்க. So how will you do? E naught of cell is equal to E naught of cathode minus E naught of anode. Is that clear to all of you? E naught of cathode minus E naught of anode. So இப்போ ஆனால் நம்மளுக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் தான் கேட்குறாங்கன்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஏன் Nernst equation கூட நம்மளுக்கு இருக்குது செல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி உங்களுக்கு ஆனோட்ல எவ்வளோ இருக்குது, கேத்தோடில் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அப்போ இது எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா we need not worry about it. புரியுதா? நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் எடுத்து ப்ரொசீட் பண்ண வேண்டியதா. அப்போ E naught of cathode, இங்கே கேத்தோடு யாரு? கேத்தோடு இஸ் your cadmium which is minus 0.40 minus anode யாரு? it is chromium which is minus 0.74 which is equal to 0.74 minus 0.40. That is equal to what? 0.326, right? 0.34 volt. Sorry. Yeah. 0.34 volt. புரிஞ்சுதா? Yes. So கரெக்டான ஆன்சர் என்ன வருது? 0.34 volt. ஒரு E naught of cell, அதாவது ஒரு செல்லோட பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருந்ததுனால் நீ எதுவுமே பண்ண வேண்டாம், ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். அதே E naught of cell நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ரியாக்ஷன் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். அந்த செல்லுனால தானா ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லாக ஆக்ட் ஆக முடியாது. புரியுதா? ஓகே.
ஸோ now let's move on to the next question. Next question என்ன மேம் அப்படின்னா, ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். புரிஞ்சுதா? ஸோ யூ கேன் நோட் டவுன் தீஸ் ஸ்டெப்ஸ். இப்படி தான் என்சிஆர்டியில் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் இஸ் E நாட் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஆனோட் எழுதணும். ஃப்ரம் த ரியாக்ஷன் E நாட் வேல்யூஸ்லேருந்து பார்த்தோம்னா குரோமியம் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, CD2+ வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இதை மட்டும் எழுதுனீங்கன்னா how will they give marks? அப்போ ஒரு 3 ஸ்டெப்பாக அதை காட்டணும். ஃபார்முலா ஒரு ஸ்டெப், எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஸ்டெப், கால்குலேஷன் ஒரு ஸ்டெப், ரிசல்ட். ஸோ இப்படி எழுதினீங்கன்னா தான் என்சிஆர்டியில் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ப்ராப்பர் பாயிண்ட் ஸ்டெப் வைஸ் மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the strongest oxidizing agent? இந்த வோல்ட் வந்து இங்கே வரும், சாரி. ஓகே, ஸோ which is the strongest oxidizing agent? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். கரெக்டா இல்லையா? ஓகே, ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஜென்ரலாக என்ன ஆவாங்க? இனி நம்ம ஆல்ரெடி படிச்சதான், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கெட்ஸ் ரெடியூஸ்ட். ஸோ ஈஸியாக ஸோ ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும்? கிரேட்டர். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஷுட் பி ஹை. கரெக்டா? அப்போ யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கோ, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டு கெட் ரெடியூஸ்ட், அப்போ யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கோ அவங்க ஈஸியாக ரெடியூஸ் ஆவாங்க. ஸோ தட் வில் பி த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ கொடுக்கப்பட்டதில் இவனுக்கு தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக உள்ளது. அப்போ C is the strongest oxidizing, C+ will be the strongest oxidizing agent. Clear? Let's get on to the next part. Represent the cell in which the following reaction takes place. Using Nernst equation, calculate its E of cell if E naught is this. அவ்வளோதான். Nernst equation first என்ன? E of cell is equal to E naught of cell minus 0.059 by n log Q. இதான் ஈக்குவேஷன். இஃப் சப்போஸ் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க இந்த இடத்துல ஒரு ரிவர்சிபிள் சிம்பிள் போட்டா ஈக்லிபிரியம்னு அர்த்தம். ஈக்லிபிரியம் இருக்கு அப்படின்னா E of cell becomes 0. ஸோ அட் ஈக்லிபிரியம், நான் இங்க எழுதுறேன் அந்த ஃபார்முலா, அட் ஈக்லிபிரியம் நம்மளுக்கு என்ன வரும்? E of cell is equal to 0. இது 0 ஆயிடுச்சுன்னா ஈக்குவேஷன் எப்படி மாறும்? Therefore E naught of cell is equal to 0.059 by n log K. Equilibrium constant இங்க வந்துவிடும். Is that clear to all of you? So at equilibrium ரெண்டு பேர் E of cell மட்டும் இல்லை, del G U 0. இது ரெண்டுமே 0 ஆகும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்மளுக்கு E naught of cell கொடுத்து விட்டார்கள் 3.17 வோல்ட். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகேப்பா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் டூ லிசன். என்ன மேம் லிசன் பண்ணணும்? நம்ம எப்போவுமே ஈக்குவேஷனை ப்ராப்பராக பார்க்கணும். Qங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ E நாட் ஆஃப் செல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 3.17 வோல்ட் மைனஸ் n என்னன்னு தெரியணும். n என்னன்னு தெரியணும்னா ஹாஃப் செல் ஈக்குவேஷனை நம்மளுக்கு ஆராய தெரியணும், இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஏதோ ஒரு ஈக்குவேஷன், இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கரெக்டாக. இதில் mg இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு mg2+, கரெக்டாக? கெட்டிங் கன்வெர்டட் டு mg2+. அப்போ அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ணும்? 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணும். கரெக்டாக இல்லையா? அப்போது 2Ag என்ன பண்ணும்? 2Ag+ will gain 2 electrons and it becomes Ag, 2Ag. கரெக்டா? அப்போ ஓவராலாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் என்னது? 4ன்னு நிறைய பேர் சொல்லுவேன். இட்ஸ் நாட் 4, இட் இஸ் 2. அது என்னது ஆன்சர்? 2. புரியுதா? அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்? 0.059 by nங்கிறது என்னது? 2 log Qங்கிறது என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் mg2+ divided by concentration of reactant Ag plus power 2. கண்ணா ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணலன்னா இந்த ஸ்டாக்கியோமெட்ரி வேல்யூ, இந்த ஸ்டாக்கியோமெட்ரி டேர்ம் தானே பவரில் ஏற்றுரும், அதெல்லாம் நீங்கள் தப்பாக எழுதிடுவீங்க. அப்போ எப்போவுமே ஒரு செல் ரெப்ரசன்டேஷனே கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து ஈக்குவேஷனுக்காக மாற்றி எழுதுறது தான் பெஸ்ட். அப்போ தான் இந்த ஸ்டாக்கியோமெட்ரிலாம் தப்பு பண்ண மாட்டீங்க. ஃப்ரீக்வெண்ட்லி மேட் மிஸ்டேக்ஸ். புரியுதா? ஓகே, இதுக்கப்புறம் இதை ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஸோ 3.17 minus 0.059 by 2 log mg2+ ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன? 10 power minus 1. Ag+ ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன? 10 power minus 4 the whole square. மேலே போச்சுன்னா 10 power 7. ஸோ 7 log 2. ஸோ log 10 power 7 இருக்குமா? இங்கே என்ன இருக்கும்? you will get log 10 power 7. அது எப்படி எழுதலாம்?
7 log 10. 7 log 10 என்னது? log 10 வந்து 1. அப்போ 7. அப்போ 3.17 minus 0.059 into 7 divided by 2. 3.5. ஸோ இதை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 2.96 வோல்ட். 2.96 வோல்ட். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. Is that clear to all of you? This is what we get here. 2.96 volt. Clear? Fine. Let's get on to the next question, guys. Calculate the equilibrium constant for the reaction. Just now we saw how to do this question. Equilibrium constant. Equilibrium irukappo. Inga actually symbol reversible symbol irukano. E of cell is actually 0. Appa E naught of cell is equal to 0.059 by n log k. இதுதான் கேட்குறாங்க. அப்போ log k is equal to E naught of cell into n by 0.059. E naught of cell என்னது நம்மளுக்கு 0.46 into n என்னது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2. இப்போ தான் நம்ம இதே ஈக்குவேஷனுக்கு கால்குலேட் பண்ணோம். இப்போ 0.06ன்னு வச்சுக்கோ. கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? 0.03. இப்போ இது எப்படி எழுதலாம்? 0.46 into இது 0.03 அப்போ 1/3. அப்போ by 3 இங்கே எழுதிக்கோ. into 10 power minus 2. இதை மட்டும் தனியாக மேலே தூக்கிக்கலாம். இதை 3 into 10 power minus 2ன்னு எழுதலாம். அப்போ 10 power minus 2 மேலே போச்சுன்னா 10 power 2. ஸோ 46/3. கரெக்டாக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 3 is 3, balance 1, 5 3s are 15, balance 1 0, 3 3s are 9, 15.3 something கிடைக்குது. அப்போ log k is equal to 15.3. சரிங்களா? அப்போ k is equal to anti-log of 15.3. Anti-log of something is 10 power something. k is equal to 10 power 15.3. மேம் இது எப்படி மேம் எழுதுறது? தப்பா இருக்கே. ரொம்ப சிம்பிள் கண்ணா. anti-log of x எங்க anti-log of x பார்த்தீங்கனாலும் அதை 10 power x அப்படின்னு சொல்லணும். NCERTல அப்ராக்சிமேட்டாக 10 power 15 போட்டாலே ஆன்சர் கொடுப்பாங்க. ஓகே, பட் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் இஃப் வி ரைட் அ டீடைல்டு ஆன்சர். இப்போ இது எப்படி வரும்னா 10 power 15.3 எப்படி எழுதலாம்? 10 power 15 into 10 power 0.3 பிரிச்சிரு. புரியுதா? ஏன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவர் 2 ஆட் ஆகும், திரும்ப இதே தானே கிடைக்கும். ஓகே, இப்போ 10 power 15 எனக்கு என்னன்னு புரியும். 10 power 0.3 எப்படி தெரியும்? log. இதுக்கு தான் என்ன பார்க்கணும்? log. ஸோ பேசிக்காக log base 10 100 is equal to நம்மளுக்கு என்ன? 2. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? 10ஓட பவரில் 2 போட்டால் 100. அப்போ இதுதான் பேஸ். 10 power 2 equal to 100. இப்போ log base 10 1000 is equal to அப்போ என்ன வரும்? 3. 10 power 3 is equal to 1000. அப்போது log base 10 10ஓட பவரில் என்ன இருக்குது? 0.3. இது என்ன? அப்போ 2. நம்ம ஆல்ரெடி log வேல்யூஸ் படிச்சிருக்கோம். log 2 என்ன? 0.301 அப்ராக்சிமேட்டாக. அப்போ log 10 power 0.301 is what? 2. இப்போ இதை எப்படி மாற்றிடலாம்? 2 into 10 power 15 மாற்றிடலாம். இதுதான் உன்னோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் யோர் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். புரியலனா திரும்ப பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஐ ஹவ் டோல்ட் யூ இன் அ வெரி டீடைல்டு மேனர். ஓகே, இப்போ ஸோ இது இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அப்ராக்சிமேட்டாக 10 power 15 எடுத்துக்குவாங்க. ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் டன். பட் உனக்கு இந்த கால்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட், ஜேஇ எல்லாத்துக்குமே முக்கியம் தான். அதனால அது ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா எல்லாருக்கும் நான் என்ன பேசுகிறேன்னு? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் E naught of cell and the equilibrium constant? ஆல்ரெடி படித்தோம். E naught of cell is equal to 0.059 by n log k. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். The cell in which the following reaction occurs. Calculate standard Gibbs free energy and equilibrium constant of the cell reaction. Standard Gibbs free energy na enna? del G naught கேக்குறாங்க. Equilibrium constant of the cell reaction கேக்குறாங்க. மேம், Gibbs free energy equilibrium constant ரிலேட் பண்ற மாதிரி ஏதாவது ஈக்குவேஷன் படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். del G is equal to del G naught plus 2.303 RT log K. இது ஒரு ஈக்குவேஷன். கரெக்டா? ஓகே. அட் ஈக்லிபிரியம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி del G becomes 0. அப்போ del G naught is equal to minus 2.303 RT log, ஆக்சுவலி இங்கே Q வரும். ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னா இது என்னவா மாறிடும்னா K மாறிடும். புரிஞ்சுதா? இப்போ
இங்கே இதுவும் தான் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே அன்னோன் டேர்ம். அப்போ இதில் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்கணும். இதில் எது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டீட்டெயில் இருக்குது. E0 ஆஃப் செல் இருக்குது. E0 ஆஃப் செல் வச்சு ΔG0 கண்டுபிடிக்க முடியுமா இல்லை K கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிக்கணும். E0 ஆஃப் செல் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ΔG0, பிகாஸ் ΔG0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E0 ஆஃப் செல். அப்போ மைனஸ் n வேல்யூ என்னது நம்மளுக்கு இங்கே கால்குலேட் பண்ண தெரியணும். 2Fe3 plus getting converted to 2F. Fe3 plus என்னவா மாறுது? Fe2 plus. ரிடக்ஷன். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கும்? 1 எலக்ட்ரான். அப்போ 2 Fe3 plusனா எல்லாமே மல்டிப்ளைட் பை 2. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது இங்கே? 2. 2 into 1 Faraday is equal to what? 96500 coulomb. E0 of cell என்னது? 0.236 volt. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா you will get a ΔG0 value. புரியுதா? எப்பவுமே ΔG0 நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். ΔG0 நெகட்டிவா இருக்கணும்னா E0 என்னவா இருக்கணும்? பாசிட்டிவ். புரிஞ்சுதா? அப்போ ஸ்பான்டேனிட்டி கண்டிஷன் என்ன? ΔG0 should be negative, E0 of a cell should be positive. இப்படி இருந்தாதான் ஸ்பான்டேனியஸா இருக்கும் ரியாக்ஷன். புரியுதா? ஓகே. அப்போ ΔG0 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதை இப்போ மல்டிப்ளை பண்ணினா ஃபைனலாக எனக்கு ΔG0 கிடைக்கும். யூனிட் எதில் இருக்கும்? ஜூல்ஸ். ஏன்னா இது ஃபேரடேல இருக்குது, இது வந்து வோல்ட்டில் இருக்குது. எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற ΔG0 ஜூல்ஸில் தான் இருக்கும். புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே கண்டுபிடிக்கிற ΔG0 நீ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு என்ன கிடைச்சிரும்? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K கிடைச்சிரும். சிம்பிள். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. புரியுதா? இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? That is it guys. So you have got the final answer. இப்போ log Kc approximately 8, nearer to 8. அப்போ Kc is equal to anti-log of 8, which is 10 power 8. Okay? Fine. Steps நான் சொல்லிட்டேன். நீங்களே question work out பண்ணி பாருங்க. இப்போ தான் இந்த question பார்த்தோம். What are the conditions for spontaneous reaction? சொல்லுங்க. ஒரு reaction spontaneous-ஆ இருக்கணும்னா ΔG0 should be negative, E0 of cell should be positive. That's it. Or ΔG should be negative, E of cell should be positive. ஓகேப்பா. கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, இதுதான் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக். மொத்தம் 3 பார்ட் இருக்குது. மேஜர் 3 பார்ட். ஒன்று எலக்ட்ரோகெமிக்கல் செல், இன்னொன்று வந்து இந்த கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி. அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கிறது எந்த ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹவ் காட் யுவர் எலக்ட்ரோலைட்டிக் செல். லாஸ்ட் பார்ட் வந்து பேட்டரி செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் பற்றி நம்மளுக்கு டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. எனிவே, ஸோ கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ். ஸோ இது ரொம்ப பேசிக். ரெசிஸ்டன்ஸ் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் எனிவே, ரெசிஸ்டன்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. அப்போ இங்கே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நான் என்ன கொண்டு வரேன்? ரெசிஸ்டிவிட்டி L/A. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு R இன்டூ A/L. R இன்டூ A/L. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மேம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு R இன்டூ A/L. யூனிட் ஆஃப் ரோ என்ன? ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். இந்த இடத்துல இப்போ இது மீட்டர் ஸ்கொயர்னா இது மீட்டர் அப்படின்னா கேன்சல் ஆனால் ஓம் மீட்டர். இதுதான் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட். வாட் இஸ் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி? ஓம் மீட்டர் ஆர் ஓம் சென்டிமீட்டர், எப்படி வேணா இருக்கலாம். அதே மாதிரி கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் G இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ G இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக கொண்டு வரது யார்? இந்த கப்பானா என்னது? கண்டக்டிவிட்டி. கப்பா இன்டூ 1/R. R என்னது நம்மளுக்கு? 1/R is equal to what? So actually 1 minute guys, just a minute. Not proportional, equal to 1/R. அவ்வளவுதான். Inverse of G is equal to 1/R. அப்ப G is equal to நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1/R னா ரெசிஸ்டன்ஸ் 1/ρ into A/L இப்படி தானே இருக்கும். 1/ρ into A/L. இந்த இடத்துல 1/ρங்கிறது தான் என்னது? கப்பா into A/L. அப்போ கப்பாவோட யூனிட் என்ன வரும்? G into L/A. ஸோ ஜிங்கிறது கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். அப்போ கண்டக்டரோட யூனிட் என்ன இருக்கும்? ரிவர்ஸ், அதோட ரிவர்ஸ். அப்போ பெர் ஓம்னு இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? பெர் ஓம், பெர் மீட்டர். பெர் ஓமை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மோ அப்படின்னு சொல்லலாம், அல்லது சைமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக கப்பாவோட யூனிட் சைமன் பர் மீட்டர் ஆர் சைமன் பர் சென்டிமீட்டர் என்னவா வேணா இருக்கலாம். புரியுதா? ஓகே. அடுத்து உங்களுக்கு செல் கான்ஸ்டன்ட். செல் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன?
So G star cell constant வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? We represent with G star. This is equal to L by A. இப்படிதான் என்ன மேம், எந்த ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த செல் கண்டக்டிவிட்டி செல் whatever it is. So அந்த பேட்டரியில length and area covered by the electrolytic solution or the electrolyte will be same. எலக்ட்ரோடு எதுவாக இருந்தாலுமே அது மாற போகிறது கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், லென்த் பை ஏரியாங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ G star is equal to L by A. இது முடிஞ்சு போச்சு. அப்போது இதுக்கு சில ரிலேஷன்லாம் இருக்குது. கப்பா இஸ் ஈக்குவல் டு G இன்டூ G star அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கப்பா இஸ் ஈக்குவல் டு G இன்டூ, இது L by Aங்கிறது என்னம்மா? L by A is nothing but cell constant. So kappa is equal to G into G star. Is that clear to all of you? So இன்னொரு ரிலேஷன் இருக்கு. இப்போ G star is equal to நம்மளுக்கு என்ன வரும்? kappa into 1 by G. That is equal to kappa into R. அவ்வளவுதான். இதான் எங்க லாஜிக். புரியுதா? Is that clear? Next what have we got? Molar conductivity and இன்னொன்னு என்னன்னா equivalent conductivity. Molar conductivity is equal to என்னது? kappa into 1000 by molarity. Equivalent conductivity is equal to kappa into 1000 by normality. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த 1000 எதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம்? இஃப் இந்த கப்பாவோட யூனிட் வந்து சைமன் பர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொலாரிட்டி வந்து எப்படி இருக்கும்? மோல் பர் டெசிமீட்டர் கியூப்ல இருக்கும், அதாவது மோல் பர் லிட்டர். ரெண்டையும் ஒரே. அப்போ இதை வந்து நான் சென்டிமீட்டர் கியூபுக்கு பர் சென்டிமீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால நியூமரேட்டரில் 1000. இஃப் கப்பா வந்து சைமன் பர் மீட்டர்ல இருக்கு, மொலாரிட்டி அஸ் யூஷுவல் எதுல தான் இருக்கும்? மோல் பர் டெசிமீட்டர் கியூப்ல தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுனால், மோல் பர் டெசிமீட்டர் கியூப்ல மொலாரிட்டி இருந்ததுனால் நம்ம என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, we have to understand that this 1000 has to go to the denominator obviously. புரியுதா? ஸோ எப்படி மேம் ரெண்டுக்குமே 1000? பிகாஸ் 1 decimeter is equal to 10 centimeter. 1 meter is equal to 10 decimeter. அவ்வளோதான் ரிலேஷன். 1 meter is equal to 10 decimeter. அவ்வளோதான் ரிலேஷன் இங்கே. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த பார்ட் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் யூனிட்ஸ். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ சப்போஸ் இதே மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கப்பா பை 1000 இன்டூ மொலாரிட்டி. யூனிட் என்ன இருக்கும்னா சைமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல்னு இருக்கும். சைமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். ஓகே. Now we will solve questions, guys. That's it. Conductivity of a material kappa has unit, kappa oda unit Simon per meter. Idu correct. Adutha is constant at given temperature and pressure, is inversely proportional to resistivity. Ama kappa is inversely proportional to resistivity. More than 2 options correct. Appo all of these are correct answer. Correct? அப்போ இதில் இன்னொன்று நம்ம படிக்கிறோம் என்னன்னா, the conductivity is constant at given temperature and pressure. அது மாறாது. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The cell constant of a conductivity cell changes with change of electrolyte, remains constant for a cell. நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். செல் கான்ஸ்டன்ட் அது அவ்வளோதான், அது மாறாது. ஒரு செல்லுக்கு அது கான்ஸ்டன்ட். அப்போ ஆப்ஷன் டி will be the right answer. It remains constant for a செல். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு MCQ இருக்கு இல்லையா NCERT போர்டில், அப்போ அதில் அந்த 1 மார்க் கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு there are lots of chances. Okay, fine. So அடுத்த கான்செப்ட், if the length of a conductivity cell is 10 cm and area is 20 cm square, what will be its cell constant? Simple. G star is equal to what? L by A. Length area வச்சு இதுதான் நம்ம ரிலேஷன். மற்ற ரிலேஷனும் பார்த்துருக்கோம், பட் இதுவும் ஒன் ஆஃப் த ரிலேஷன். அவ்வளோதான். லென்த் என்னது? 10 சென்டிமீட்டர். ஏரியா என்னது? 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஜி ஸ்டாரோட யூனிட் என்ன இருக்கும்? பர் சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேன்சல் ஆச்சுன்னா யூனிட் வில் பி பர் சென்டிமீட்டர். அப்போ 0.5 பர் சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, டன். Molar conductance of a 0.5 m solution of KCl if its conductivity. அப்போ molar conductance formula என்ன? Molar conductance is equal to kappa by molarity. இப்போ 1000 போடணுமா என்ன போடணுமாங்கிறது நம்ம யோசிக்கணும். ஸோ கப்பா வந்து சைமன் பர் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1000. ஸோ கப்பா என்னது? 0.015 இன்டூ 1000 பை மொலாரிட்டி என்னது? 0.5 m. அப்போ என்ன வரும்? 15 by 5 இன்டூ 10 power minus 1.
15 by 5 into 10 power minus 1. So 3 times. So answer is 0.3. Unit என்னப்பா? Molar conductance கேக்குறாங்க. அப்ப என்னது? Simon centimeter square per mole. Equivalent conductance na Simon centimeter square per equivalent. Is that clear to all of you? Fine. நம்ம இன்னொரு ரிலேஷன் ஒன்று பார்த்துருக்கோம். molar conductivity at infinite dilution அப்படின்னா என்ன? ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் வந்து எனக்கு டைல்யூட் பண்ண பிகினிங்ல இருந்தே அயான்ஸ் டிசோசியேட் ஆகும். am I right or not? பட் ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு if you draw the graph between molar conductivity and root of C, இது கிராஃப் ரொம்ப முக்கியமான கிராஃப். கரெக்டா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு இப்படி இருக்கும் graph, which means they are எனக்கு கான்சென்ட்ரேஷன் கம்மியாக மோலார் கண்டக்டிவிட்டி என்ன ஆகிட்டே போகும், ஹைலி கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும்போது இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். பட் எனக்கு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும் எப்படி இருக்கும் கண்டிஷன் மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றமே இருக்காது. பட் எக்ஸ்ட்ரீமாக டைல்யூட் பண்ணும்போது ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகிடும்னா அதோட மோலார் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுக்கு எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா we have seen about this in your என்ன law? Oswald's dilution law. Am I right or not? அது என்ன law உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். alpha is equal to root of KA by C, equilibrium constant. அங்க படிச்சிருக்கோமா? ஆல்பாவும் கான்சென்ட்ரேஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆல்பாங்கிறது என்னது? ரேட் ஆஃப் டிசோசியேஷன். வீக் ஆசிட்ஸ்க்கு பார்த்துருக்கோம். இட் இஸ் வெரி லெஸ் வீக் ஆசிட்ஸ்க்கோ வீக் பேசஸ்க்கோ ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸ். அப்போ தட் ஆல்ஃபா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகும்போது, அதாவது டைல்யூட் பண்ணும்போது. புரிஞ்சுதா? ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டிவிட்டி பை மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஃபார்முலா. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அதான் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக். ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அ 1 minute பா, இங்கே ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அ 0.5 இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சொல்யூஷன். ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சது? 0.3 கிடைச்சதா? இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 30 கிடைச்சிருக்கா? நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் கேல்குலேஷனில். அப்போ 0.015 into 1000 என்னடா வரும்? 15 வரும். ஓகே, ஒரு நிமிஷம். ஆமாம், இங்கே தப்பு பண்ணிட்டோம். 10 power minus 1 மேலே போனால் என்னது? 10. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, a simple calculation mistake. Okay, fine. Anyway, let's get on to the next question. The resistance of a, நான் அங்கங்கே ஒரு கொஸ்டின் சொல்லும்போது அதுக்கு கனெக்டில் என்னென்ன ஃபார்முலா வருமோ அதுவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. புரியுதா? ஓகே. ஸோ ஈக்குவிவேலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1N KCl சொல்யூஷன் kept inside a conductivity cell at ஓம்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இஃப் த வேல்யூ ஆஃப் செல் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஈக்குவிவேலன்ட் கண்டக்டன்ஸ். எனக்கு ஈக்குவிவேலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? கப்பா இன்டூ 1000 by N. கப்பா வேணும். நார்மாலிட்டி கொடுத்துட்டாங்க, பட் கப்பா இல்லை. அப்போ இதுதான் கப்பா கண்டுபிடிக்கிறதா இந்த கொஸ்டினோட ட்விஸ்ட், வேற எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது கிவன் டேட்டாவை டீட்டெயிலாக எழுதுங்க. ஸோ என்சிஆர்டியில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் டவுன் தி கிவன் டேட்டா. வாட் இஸ் அ கிவன் டேட்டா? நார்மாலிட்டி வந்து எவ்வளோ இருக்கு எனக்கு? இட் இஸ் 1N. அடுத்து செல் கான்ஸ்டன்ட், தட் இஸ் G star is equal to what? That is L by A is equal to 2 per centimeter. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் R is equal to என்னது? 100 ohms. 100 ohm. இப்போ எனக்கு என்ன வேணும்? கப்பா. கப்பா இஸ் ஈக்குவல் டு என்னது? நம்ம ரிலேஷன் பார்த்துருக்கோம், நிறைய ரிலேஷன் பார்த்தோம். நம்ம பார்த்து நல்லா ஞாபகம் இருக்கிற ரிலேஷன் கப்பா இஸ் ஈக்குவல் டு G இன்டூ G ஸ்டார். Gங்கிறது என்னது? 1 by R. கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ G ஸ்டார். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்னது? 100 ohm. அப்போ 1 by 10 ஸ்கொயர் இன்டூ G ஸ்டார். G ஸ்டார் வந்து கண்டுபிடிக்கணுமா? கொடுத்துட்டாங்க. இது வந்து என்னது? 2. ஸோ 1 by 100 இன்டூ 2 which is 50. 1 by 5 வந்து 0.2. அப்போ 0.02. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? கப்பா கிடைச்சிருச்சு. கப்பாவை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஃபைனல் ஆன்சர். சிம்பிள். 20யா? 20 இஸ் த ஆன்சர். பாரு எவ்வளோ நீட்டாக ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காங்கன்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் யோர் என்சிஆர்டி. ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோ. யூனிட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். Unit is very very important at each step.
kappa is equal to per ohm per centimeter அல்லது Simon per centimeter நீ சொல்லலாம், தப்பில்லை. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த நான் இப்போ இங்கே சால்வ் பண்ணும்போது எதில் மிஸ் அவுட் ஆகிட்டேன், ஸ்டெப்ஸ் அங்கங்கே எழுதிட்டே தான் இருந்தேன். பட் இங்கே கப்பால நான் என்ன மென்ஷன் பண்ணல, யூனிட் மென்ஷன் பண்ணவே இல்லை. பார், யூனிட் மென்ஷன் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்போ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், Simon சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் ஈக்விவேலண்ட், யூனிட் மென்ஷன் பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட். ½ மார்க் எடுத்துருவாங்க ஈச் ஸ்டெப். இப்போ கப்பாவுக்கு ஒரு ½ மார்க், இதுக்கு ஒரு ½ மார்க்னா 1 மார்க் ஓகேயா? சரிங்களா? அதனால நம்ம பெஸ்ட் என்ன பண்ணணும் எப்படின்னா, எப்போவுமே யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணி எழுதுறது இஸ் குட். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ கிவன் டேட்டா என்னென்ன இருக்குது நம்மளுக்கு? வாட் இஸ் கிவன் டேட்டா? நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.0n. ஓகே. அடுத்து ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு, the molar conductance கொடுத்துட்டாங்க, that is what 9.6, and molar conductance at infinite dilution is 272. Calculate percentage of degree of dissociation, that is a percentage of alpha is equal to question mark. அப்ப alpha is equal to molar conductance by molar conductivity as in the infinite dilution into 100 போட்டோம்னா நம்மளுக்கு percentage கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ இவ்வளோதான் ஃபார்முலா. இதில் ஆன்சர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆல்ஃபா கிடைச்சிடும். ஆல்ஃபா டசன்ட் ஹேவ் எனி யூனிட். புரியுதா? ஸோ 9.6/272 into 100 போடணும் இங்கே. புரிஞ்சுதா? ஸோ இஃப் யூ சால்வ் ஃபார் தட் யூ வில் கெட் யோர் ஆன்சர். ஃபைன். ஹியர் இட் இஸ் 0.0353 into 100 போட்டால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சிருச்சு ஆன்சர்? ஒரே நிமிஷம்ப்பா. எஸ். So this into 100 when you put, you got this answer. இங்கேயும் into 100 வரும். Done? Okay. Next. On dilution, molar conductivity of a strong electrolyte, what happens? நான் graph சொல்லி கொடுத்தேன், அதை வச்சு சொல்லு. On dilution, molar conductivity of a strong electrolyte increases. On dilution, ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கோ வீக்கோ, it will increase தான். புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் CH3COOH இஸ் 48 mho centimeter square per mole. மோலா என்னது? சைமன். ஓகே. அப்போ மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. என்னது? 48 Simon centimeter square per mole. And molar conductivity at infinite dilution is 344 Simon centimeter square per mole. Calculate percentage dissociation of acetic acid. அவ்வளோதான். ஆல்ஃபா மோலார் கண்டக்டிவிட்டி பை மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் இன்டூ 100 போட்டால் பர்சன்டேஜில் கிடைச்சிரும். அவ்வளோதான். சால்வ் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 13.9%. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரிப்பா, இது முக்கியம். இது கோல்ராஷ் லா. கோல்ராஷ் லாவில் molar conductivity at infinite dilution is equal to, இப்போ for example molar conductivity of CH3COO Na கேட்குறாங்க for strong electrolyte at infinite dilution is equal to their conductivity of ions, individual ions ஓட conductivity add பண்ணிங்கனாலே you will directly get the molar conductivity at infinite dilution for those ions. இதுதான் லாஜிக். அப்போ எனக்கு individual ions இது strong electrolyte applicable, not for weak electrolytes. பட் இந்த லாஜிக்கை வச்சு நம்மளால ஸ்ட்ராங் வீக் எலக்ட்ரோலைட்ஸோட மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஸோ இப்போ இங்கே மோலார் கண்டக்டன்ஸ் ஆட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஃபார் அமோனியம் குளோரைடு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 50. அதே மாதிரி எவ்வளோ இருக்குது? அமோனியம் குளோரைடு இஸ் 150. அந்த அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் OH மைனஸ் அண்ட் Cl மைனஸ் எவ்வளோ இருக்குது? அதாவது லாம்டா இன்ஃபைனைட் டைல்யூஷன் லாம்டா நாட் ஆஃப் OH மைனஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா it is 198 and lambda naught of Cl minus வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 76 இருக்கு. சரியா? ஓகே. யூனிட் வந்து நம்மளா மென்ஷன் பண்ணிக்கணும், இங்கே எதுவுமே கொடுக்கல. பட் எனிவே ஓகே, இது MCQ தான், ஸோ நாட் அ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு தியோரிட்டிக்கல் கொஸ்டின் 3 mark 5 mark கொஸ்டின்னா யூனிட் மென்ஷன் பண்ணியே போடும். ஓகே. எனிவே வாட் வில் பி த மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்? They are molar conductance of ammonium hydroxide is equal to question mark at infinite dilution. இங்க என்ன பண்ணலாம்? ammonium chloride molar conductivity of ammonium hydroxide is equal to
molar conductivity at infinite dilution for ammonium chloride. பட் எனக்கு இதில் எது தேவையில்லை, குளோரைட் தேவையில்லை. ஆனால் என்ன வேணும், OH மைனஸ் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், OH மைனஸை ஆட் பண்ணிவிட்டு குளோரைடோட இன்ஃபைனைட் டைல்யூஷனை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன், இப்போ இது ஃபர்தர் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணினா lambda naught of ammonium இதோடது molar conductivity in infinite dilution for ammonium chloride lambda naught of NH4 plus lambda naught of Cl minus னு வரும். அதுக்கப்புறம் OH minus minus lambda naught of Cl minus எழுதுவேன். கரெக்டா இல்லையா? lambda naught of Cl minus cancel ஆயிடும். அப்போ lambda naught of NH4 plus lambda naught of OH minus தான் remaining. Is that clear to all of you? புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேங்க அப்படின்னா, to be clear, நான் இங்கே கவனிங்க, molar conductivity at infinite dilution for ammonium chloride is equal to lambda naught of, நம்மளுக்கு என்ன வரும் first, NH4 plus lambda naught of Cl minus. கரெக்டா? பட் கேட்டிருக்கிறது என்னது, molar conductivity at infinite dilution for ammonium hydroxide. சரியா? அப்போ நான் molar conductivity at infinite dilution for ammonium chloride எடுத்துக்கிறேன். இதில் எனக்கு எது தேவையில்லை, குளோரைடு தேவையில்லை, OH மைனஸ் ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், lambda naught of OH மைனஸை ஆட் பண்ணிவிட்டு lambda naught of Cl மைனஸை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். போட்டினா குளோரைடோடது கேன்சல் ஆச்சுன்னா you will get molar conductivity of what actually, ammonium hydroxide. புரிஞ்சுதா? இதான் கோல்ட்-ராஷ் லா at infinite dilution. So the answer for the question is 272 and here is the solution. Here is the, நான் ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டெப்பு அவங்க ஒரு 3 ஸ்டெப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. This is the solution. சரிங்களா? Okay guys. Now next. So electrolysis. எலக்ட்ரோலிசிஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்காக ஒரு சால்ட் சொல்யூஷன் எடுத்து அதில் நம்ம எக்ஸ்டர்னலாக கரண்ட் பாஸ் பண்ணுவோம். கரண்ட் பாஸ் பண்ணி வாட் வில் பி டூயிங், நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன். ஸோ ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க போகிறோம். ஒரு மோல்டன் NaCl நாங்கள் எலக்ட்ரோலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வாட் வில் யூ கெட் when you electrolyze a molten NaCl. மோல்டனில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ Na plus Cl minus அயான் டிசோசியேட் ஆகி எனக்கு Na plus வந்து என்ன ஆகும், இட் வில், ஒரே நிமிஷம். ஸோ Na plus அயான் ப்ளஸ் Na plus, ஸோ எனக்கு பேசிக்காக NaCl எலக்ட்ரோலைஸ் ஆகுது. நிறைய Na plus Cl minus தான் இருக்கும், ஏன்னா இது மோல்டன். ஆக்வஸாக இருந்ததுன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய H plus OH மைனஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். பட் இது மோல்டன்கிறனால இவங்க 2 பேர் மட்டும் தான் நிறைய இருப்பாங்க. 2 எலக்ட்ரோடு இருக்கும். இதை எதுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா இல்லையா? இது பாசிட்டிவ் எண்ட், இது நெகட்டிவ் எண்ட். கரெக்ட், குட். அப்போ Na plus வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட், பாசிட்டிவ் அயான் வில் கோ டு கேத்தோட், கேட்டயான். நெகட்டிவ் அயான் வில் கோ டு ஆனோட். கரெக்டா இல்லையா? அப்போ ஆனோட்ல யார் இருப்பாங்க, Cl மைனஸ். அட் ஆனோட் என்ன இருக்கும், எனக்கு Cl மைனஸ். ஆனோட்ல என்ன நடக்கும், ஆக்சிடேஷன். அப்போ Cl மைனஸ்ல எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, அது லூஸ் பண்ணும். லூஸ் பண்ணால் Cl ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? Cl மைனஸ் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணும், Cl. பட் குளோரின் வந்து Cl2ஆக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், Cl2. ஸோ 2Cl மைனஸ் கிவ்ஸ் யூ Cl2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? அதே மாதிரி Na plus ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், இட் வில் ஃபார்ம் சோடியம். சிம்பிள். ஓகே. ஸோ Na plus வந்து கேத்தோடுக்கு போது அங்கே எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணிக்கும், சோடியம் ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இதான் ஓவரால் ரியாக்ஷன். அப்போ ஓவரால் ரியாக்ஷன் என்னன்னா, சோடியம் குளோரைடை எலக்ட்ரோலைஸ் பண்ணால் எலக்ட்ரான் இப்போ இங்கே இன்டூ 2 போட்டுக்கும். 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். ஓவரால் ரியாக்ஷன் என்ன, 2Na plus plus 2Cl minus இது ரெண்டும் எலக்ட்ரோலைஸ் ஆச்சுன்னா கேத்தோட்ல சோடியம் டெபாசிட் ஆகுது, ஆனோட்ல குளோரின் கேஸ் இஸ் கெட்டிங் லிபரேட்டட். ஆனோட்ல என்ன ஆகுது, குளோரின் கேஸ் இஸ் கெட்டிங் லிபரேட்டட். அவ்வளவுதான். இப்போ இதுவே when you are doing electrolysis of aqueous NaCl with a platinum electrode, what will happen? ஸோ இதுதான் இங்கே ட்விஸ்ட். அப்போ கண்டெய்னருக்குள்ள aqueous NaCl எடுத்து 2 எலக்ட்ரோடு இருக்கு, பிளாட்டினம் எலக்ட்ரோடு. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், I have connected it to a battery. aqueous NaClனா எனக்கு என்ன இருக்கும், Na plus இருக்கும், Cl minus இருக்கும், H plus இருக்கும், OH minus இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, Na plus அயான், H plus அயான், 2 பாசிட்டிவ் அயான் இருக்கு. இவங்க 2 பேர்த்துல ஒருத்தர் தான் யாருக்கு போவாங்க, கேத்தோடு. அப்போ கேத்தோடுக்கு காம்படிஷன்ல இருக்கிறது 2 பேர். இப்போ இதே லாஜிக் தான் மற்ற எல்லாருக்குமே. Na plus இன்னொன்று H plus.
ஆனோடுக்கு காம்படிஷனில் இருக்கவங்க யார்? Cl மைனஸும் OH மைனஸும். பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு இவங்க 2 பேர் தான் போவாங்க, Cl மைனஸ். ஸோ இதில் கேத்தோடில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன். அப்போ இது 2 பேரில் யாருக்கு ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி அதிகமாக இருக்கோ அதான் கேத்தோடுக்கு போகும். அப்போ யாருக்கு ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி இங்கே அதிகமாக இருக்கு? H+ அயான். ஏன்? அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம். புரியுதாமா? எனக்கு H+ அயான் வாட்டர் வந்து 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? தட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கு? -0.3. பட் சோடியம்க்கு எவ்வளோ இருக்கு? -2.71. புரிஞ்சுதா? அப்போ H+ அயான்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? will gain electron and will go to what? cathode. புரியுதா? இந்த ரியாக்ஷனை நம்ம 2 விதமாக எழுதலாம். எப்படின்னா H+ வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி, அதாவது 2 H+ 2 எலக்ட்ரானை கேத்தோடில் கெயின் பண்ணி H2 ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் எழுதலாம். இன்னொரு ரியாக்ஷன் என்ன மேம்? ஸோ H+ கிடையாது, ஆக்சுவலாக அது என்னது? வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது. கரெக்டா? இப்போ வாட்டர் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆச்சுன்னா 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் பண்ணும். அதே வாட்டர் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுன்னா O2 கேஸ் ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ இஃப் வாட்டர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட் இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். அப்போ என்ன ஆகுது? வாட்டரில் இருக்கக்கூடிய H+ அயான் எல்லாமே, இதுதான் வாட்டர், இதில் இருக்க H+ வாட்டர் வந்து கேத்தோடுக்கு போச்சு, இங்கே போச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா வாட்டரில் இருக்க H+ அயான் எல்லாம் எலக்ட்ரானை கெயின் பண்ணி H2 ஃபார்ம் பண்ணிடுது. புரியுதா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? OH-. அப்போ நீ ஈக்குவேஷனையே பேசிக் மீடியம் OH- வச்சு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? H2 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிடுச்சு, பேசிக் மீடியம் மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணணும். ரிமைனிங் என்ன இருக்கும்? OH-. அப்போ இந்த சைடு 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன்? 2 OH- போடுறேன். ஓகே, அப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக இருக்கா? இல்லை. இப்போ இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 1 ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போது நான் இதை என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை இட் வித் 2. நவ் த ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். அப்போது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் உண்டு. ஒரு நிமிஷப்பா, நான் இங்கே எழுதுகிறேன், சரிங்களா? ஸோ பேசிக்காக வாட்டர் கேத்தோடில் என்ன ரியாக்ஷன், ஆனோடில் என்ன ரியாக்ஷன், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கேத்தோடில் வாட்டர் வந்து H2 ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன் வந்து இங்கே +1 ஸ்டேட்லேருந்து எங்கே போயிருக்கு? 0 ஸ்டேட். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இங்கே கெயின் ஆகும்? 2 electrons will be gained. அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய H+ OH- இந்த H+ தான் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அப்போ ரிமைனிங் வந்து அப்போ ரியாக்ஷன் வந்து பேசிக் மீடியமில் தான் நடக்குது. புரியுதா? அப்போது எனக்கு இந்த இடத்துல பேசிக் மீடியமில் எப்போவுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜை 2 சைடு OH- வச்சு பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இந்த சைடு என்ன போடுறோம்? 2 OH-. கண்ணா இது புரியாதவங்க இதே வேதாந்து சேனலில் உங்களுக்கு தமிழ் சேனலில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட பிகினிங்கில் ரிடாக்ஸ் நான் நடத்தியிருக்கேன். லெக்சர் 1ல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை டீட்டெயில்டாக நடத்தியிருக்கேன். அசிடிக் மீடியமில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், பேசிக் மீடியமில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அதை ஒரு தடவை பார்த்துட்டு இதை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? எனக்கு H2OH- ஃபார்ம் ஆயிடுச்சு. டன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 2H2. இது கேத்தோட் ரியாக்ஷன். இதுவே ஆனோட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதுவே இஃப் யூ டேக் த ரியாக்ஷன் ஆஃப் ஆனோட் எப்படி இருக்கும்? H2O வந்து ஆனோடில் O2 ஃபார்ம் பண்ணும். அதாவது ஆக்சிஜன் -2 ஸ்டேட்லேருந்து 0 ஸ்டேட். ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை ஆக்சிஜன்? 2. ஸோ -2லேருந்து 0 போகணுன்னா 2 எலக்ட்ரான். ஸோ 2 ஆக்சிஜன் -2லேருந்து 0 போகணுன்னா 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ அதாவது வாட்டரில் H+ OH- இருக்கும், அதில் அந்த OH- தான் ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கும்? O2. அப்போ ரிமைனிங் என்னது? H+ வச்சு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். அப்போ இந்த இடத்துல 4 H+ இருக்குது, இந்த சைடு H+ஏ இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் புட் 4 H+. ஸோ கேத்தோடில் வாட்டரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேசிக் மீடியம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும், ஆனோடுக்கு இப்படி பண்ணணும். இது வந்து ஒரு காமன் ரியாக்ஷன், இது ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதுங்களா? ஓகே, நவ் லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ நம்மளுக்கு இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்படி ஆனோடுக்கு யார் போகணும்? Cl- OH-ல ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க தான் ஆனோடுக்கு போகணும். அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு கம்மியாக இருக்குது? இட் இஸ் ஃபார் -1.23 வோல்ட் இருக்குது. இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? -1.36 வோல்ட். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இங்கே என்னது நம்மளுக்கு? அதையும் நான் எழுதிக்கிறேன்.
இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு எழுதணும்னா இதுக்கு 1.36 வோல்ட், இதுக்கு 1.23 வோல்ட். அப்போ நியாயப்படி இவங்க தான் எங்கே போகணும்? இட் ஷுட் கோ டு தி ஆனோட். யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கோ அவங்க தான் ஆனோடுக்கு போயிருக்கணும். ஆனால் எனக்கு வாட்டருக்கு பதிலாக யார் ஆனோடுக்கு போயிருக்காங்கன்னா குளோரின். இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். என்ன மேம் எக்ஸப்ஷனல் கேஸ்? ஸோ எனக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் வாட்டர் இஸ் ஹை, வாட்டர் சுட் டிஸ்சார்ஜ், பட் இன்ஸ்டெட் குளோரின் இஸ் டிஸ்சார்ஜ் ஹியர். இதுக்கு காரணம் என்னன்னா ஓவர் வோல்டேஜ். இந்த வாட்டர் வந்து O2 ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பொட்டன்ஷியல் நிறையா யூஸ் பண்ணும். புரியுதா? அதனால எனக்கு இந்த இடத்துல மட்டும் குளோரின் வாட்டர்னு மட்டும் வரும்போது எனக்கு குளோரின் தான் போகும். மற்ற எல்லா இடத்துலையுமே ஆனோடுக்கு வாட்டர் தான் போகும். காம்படிஷன் யாருக்கு நடுவுலலாம் இருக்கும்போதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. நான் இங்கே சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ அப்போ பாருங்க, எனக்கு ஆனோடுக்கு வாட்டர் வெசஸ் Cl மைனஸ், வாட்டர் வெசஸ் NO3 மைனஸ், SO4 2 மைனஸ், அப்புறம் வேற யார் இருப்பாங்க? கார்பனேட் CO3 2 மைனஸ். இதில் யாரை வேணால் எடுத்துக்கோ. இந்த கேஸில் மட்டும்தான் குளோரின் வந்து போவாங்க எங்கே? ஆனோடுக்கு. பட் மற்ற எல்லா கேஸ்லையுமே வாட்டர் தான். இங்கே மட்டும் தான் கிடையாது. பட் இன் ஆல் தி அதர் கேசஸ் வாட்டர் வில் கோ டு தி ஆனோட் அண்ட் கெட் ஆக்சிடைஸ்ட். புரியுதா? ஈவன் ஃபாஸ்பேட் எல்லாத்துலேயுமே. கிளியர்? பட் இங்கே மட்டும் குளோரைடு வரும்போது மட்டும் குளோரைடு தான் ஆனோடுக்கு போகும். புரியுதா? அதே மாதிரி கேத்தோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடில் ஹை வாட்டர் இருக்குது. வாட்டரில் H+ தான் என்ன ஆக போகுது? ரெடியூஸ் ஆக போகுது. கரெக்டாக? வாட்டர் இஸ் கோயிங் டு கெட் ரெடியூஸ்ட். வாட்டர் வெசஸ் லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், சில்வர், காப்பர், அப்புறம் வேறு என்ன இருக்கும்? கோல்டு, பிளாட்டினம், வாட் எவர் யூ டேக், லீடு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இவனுக்கு தான் ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி ஜாஸ்தி. ஏன்னா இவனுக்கு மோர் தென் 0 இருக்கும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஓகே, ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே, எனிவேஸ் கைஸ், ஸோ லெட்ஸ் கண்டினியூ. அப்போ இதுதான் எங்கள் லாஜிக். புரியுதா அவங்க எல்லாத்துக்கும் என்ன பேசுகிறேன்னு? ஃபைன். ஸோ இப்போ லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். அப்போ எனக்கு மற்றபடி வாட்டரோட சோடியம், பொட்டாசியம், ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் யார் இருந்தாலுமே சரி, ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிறவங்க யார் இருந்தாலுமே வாட்டர் தான் கேத்தோடுக்கு போகும். இது லாஜிக், இது கம்பேரிசன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது இதுதான். இந்த டேப்லெட் காலமில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் Faraday's first law. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். Faraday's first law என்ன? Weight of substance deposited during electrolysis is directly proportional to quantity of current. Q is equal to என்னது? IT. Proportionality constant நான் ஒன்று கொண்டு வரேன். That is ZIT. Z is equal to what ma'am? Z is equal to E by 96500. Z is equal to E by 96500. Electrochemical equivalent ஓட definition என்னன்னா mass of substance deposited when 1 coulomb of charge is passed. 1 coulomb electricity pass பண்ணும்போது amount deposit ஆகிறது தான் என்னது? எனக்கு Z. அப்போ 1 Faraday பாஸ் பண்ணினா, 1 Faradayங்கிறது 1 mole of electronோட சார்ஜ். ஸோ 1 Faraday பாஸ் பண்ணினா, அதாவது 96500 கூலும். ஸோ இந்த 1 Faradayக்கு அமௌண்ட் டெபாசிட்டட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 Faradayக்கு டெபாசிட் ஆகிறது will be what guys? Tell me. ஈக்விவேலண்ட் வெயிட். எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கனாலுமே கண்ணை மூடிட்டு சொல்லலாம், 1 Faraday பாஸ் பண்ணீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸோட ஈக்விவேலண்ட் வெயிட் தான் டெபாசிட் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Z is equal to E by 96500. That is equal to E by 96500 into I into T. அவ்வளோதான். Is that clear to all of you? இந்த electrochemical equivalent ஓட definition is important. 1 Faraday இதுவும் important. Faraday's first law important theory wise. Mass produced by any substance during electrolysis is proportional to the amount of charge passed into the electrolyte. Is that clear to all of you? Fine. So next part, Faraday's second law. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ ஒன்று சொன்னேன். என்னன்னா, நான் 1 Faraday பாஸ் பண்ணா எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் ஈக்விவேலண்ட் வெயிட் டெபாசிட் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்போ 2 Faraday பாஸ் பண்ணா 2 into equivalent weight of the substance deposit ஆகும். half Faradayனா
half into equivalent weight of the substance deposit ஆகும். அப்போ எல்லாத்தையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது 3 பேத்துக்கும் சேம் ஃபாரடே தான் பாஸ் பண்ணும் கரண்ட். அப்படி பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அமௌண்ட் எல்லாத்துலேயுமே ஈக்குவிவேலண்ட் வெயிட் தான் டெபாசிட் ஆகும். ஈக்குவிவேலண்ட் வெயிட்னா என்ன, ஒரு நம்பர் ஆஃப், அதாவது சேம் நம்பர் ஆஃப் ஈக்குவிவேலன்ஸ் டெபாசிட் ஆகும். கரெக்டா இல்லையா? ஸோ 1 Faraday will deposit 1 equivalent. அப்போ number of Faradays is equal to number of equivalent. Number of Faradays is equal to என்னது, number of equivalent. அவ்வளோதான் இங்கே. number of Faradays is equal to number of equivalent. அப்போ எனக்கு எவ்வளோ Faraday பாஸ் பண்ணுறனோ அவ்வளோ ஈக்குவேலண்ட். அப்போ 3 பேத்துக்கும் காமனாக சேம் Faradayனா number of equivalent of 1 is equal to number of equivalent of 2, that is equal to number of equivalent of 3. Number of equivalentsனா என்ன, number of equivalent is equal to given weight by equivalent weight. Number of equivalents is equal to given weight by equivalent weight. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ given weight by equivalent weight அப்படின்னா இதுதான் W by E. அப்போ எல்லாத்துலேயும் number of equivalent சேம்னா W1 by E1 equal to W2 by E2 is equal to W3 by E3. This is your Faraday's second law. When same quantity of electricity is passed through a solution of different electrolyte connected in series, equivalent of substance deposited should be same. Same current series la connect பண்ணா எல்லாத்துலயும் same equivalent will get deposited. Clear? Fine. Next question. A solution of nickel nitrate is electrolyzed between platinum electrode using a current of 5 ampere for 20 minutes. What mass of nickel is deposited at the cathode? So ரொம்ப simple. First reaction எப்பவுமே இருக்கும். First write down the reaction. Nickel nitrate இருக்கு, கரெக்டா இல்லையாமா? இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், Na2++ 2 நைட்ரேட் அயான் இருக்கு, அப்போ 2NO3 -1. கரெக்ட்? ஓகே. இப்போ கேத்தோடுக்கு யார் போவாங்க, கேத்தோடுக்கு நிக்கல், அவங்க சொல்லிட்டாங்க நிக்கல் தான் டெபாசிட் ஆயிருக்குன்னு. அப்போ Na2+ வந்து கேத்தோடுக்கு போச்சுன்னா இட் வில் கெயின் 2 எலக்ட்ரான் அண்ட் இட் வில் டெபாசிட் நிக்கல் சாலிட். நிக்கல் சாலிட் டெபாசிட் யார் மேலே டெபாசிட் பண்ணுவாங்க, பிளாட்டினம் எலக்ட்ரோட் மேலே டெபாசிட் ஆகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இங்கே 1 mole ஆஃப் நிக்கல் டெபாசிட் ஆகணும்னா நீ 2 moles ஆஃப் எலக்ட்ரான் பாஸ் பண்ணும். 2 moles ஆஃப் எலக்ட்ரான்னா 2 Faraday current is required. எவ்வளோ Faraday of current is required? 2 Faraday. இப்போது நான் எவ்வளோ Faraday பாஸ் பண்ணியிருக்கேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 Faraday is 96500 கூலும், 2 Faraday is 2 × 96500. அதாவது இங்கே இப்போ இங்கே எவ்வளோ கூலும் தேவைப்படுது, 2 × 96500 கூலும் பாஸ் பண்ணினா 1 mole ஆஃப் நிக்கல் will get deposited. புரிஞ்சுதா? இப்போ லாஜிக்கு வந்தீங்கன்னா current of 5 amperes for 20 minutes. I வந்து எனக்கு என்னது 5 amperes, டைம் வந்து என்னது 20 minutesக்கு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், Q I × T. ஸோ 5 × 20. ஸோ ஆம்பியர் செகண்டில் இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஃபைனல் யூனிட் வந்து கூலுமில் இருக்கும். ஸோ 20 × 60. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 1200 × 5. ஸோ 6000 கூலும்ஸ் இஸ் பாஸ்ட். இது கண்டுபிடிச்சிட்டோம், சிம்பிள். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் மாஸ் ஆஃப் நிக்கல் இஸ் டெபாசிட்டட் அட் தி கேத்தோட். வாட் மாஸ் ஆஃப் நிக்கல் இஸ் டெபாசிட்டட். ஸோ எனக்கு 2 × 96500க்கு 1 mole ஆஃப் நிக்கலோட மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்களா, மாஸ் கொடுக்கல. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு போடணும், பட் தே ஷுட் கிவ் யூ த மோலார் மாஸ். அப்போ தான் நம்மளால் போட முடியும். இங்கே மிஸ் ஆகிடுச்சு டீட்டெயில். பட் எனிவே லெட்ஸ் கோ டு த சொல்யூஷன், அங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு நிக்கலோட மோலார் மாஸ் 1 mole ஆஃப் நிக்கலோட வெயிட் வந்து 58.7 grams. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வரலாம். நம்ம இப்போ Faraday's law வச்சும் போடலாம். W is equal to ZIT. Z is equal to E by 96500 into I வந்து என்னது 5 into T வந்து என்னது 20 into 60. அவ்வளோதான். ஈக்விவேலண்ட் வெயிட் is equal to என்னது, மோலார் மாஸ் by n factor. படிச்சிருக்கோம். ஈக்விவேலண்ட் வெயிட் is equal to what? மோலார் மாஸ் by n factor. மோலார் மாஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், என்னது 58.7. எக்ஸாமில் கொடுத்துருவாங்கப்பா. 58.7 divided by n factor. ரொம்ப முக்கியம். 1 mole ஆஃப் நிக்கலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, 2 எலக்ட்ரான். அப்போ n factor 2. ரொம்ப ஃபிக்ஸடாக ஒரு மோலுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும், சிம்பிள். அப்போ அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்பட்டிருக்கு, 2 moles ஆஃப் எலக்ட்ரான்.
அப்போ n ஃபேக்டர் வந்து என்ன இருக்கும் 2 into 96500 into 50 into 20 into 60. இதை மொத்தத்தையும் சால்வ் பண்ணால் you will get the weight deposited 1.825. புரிஞ்சுதா? Fine. So next, how long would it take to deposit 50 gram of aluminium from an electrolytic solution containing Al2O3 using a current of 104 amperes? Okay, இப்போ இதுக்கு 50 gram of aluminium னு சொல்லிட்டாங்க. அப்போ W is equal to ZIT. எனக்கு W வந்து 50 grams. Okay. Z வந்து என்னது E by 96500 into I என்னது 105 amperes. டைம் தான் கேட்குறாங்க. இப்போ ஈக்குவிவேலண்ட் வெயிட் ஆஃப் அலுமினியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஈக்குவிவேலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை என் ஃபேக்டர். ஸ்டெப் எல்லாம் எழுதணும்பா. அதுக்கு ஈக்குவேஷன் தெரியணும். அலுமினியம் டெபாசிட் ஆயிருக்கு. கரெக்டா? Al2O3லேருந்து அலுமினியம் மாறி இருக்கு. எதுலேருந்து அலுமினியம் கிடைச்சிருக்கு? Al2O3லேருந்து நம்மளுக்கு அலுமினியம் கிடைச்சிருக்கு. அப்போ இட் ஹஸ் கான் ஃப்ரம் +3 ஸ்டேட் டு 0 ஸ்டேட். புரியுதா? அப்போ +3 ஸ்டேட்லேருந்து 0 ஸ்டேட்னா ஒரு மோல் ஆஃப் அலுமினியம்க்கு எனக்கு +3லேருந்து 0க்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படும்? 3. அப்போ n ஃபேக்டர் வந்து இங்கே என்னது 3. 1 மோல் ஆஃப் அலுமினியம். இப்போ இங்கே 2 அலுமினியம்னு போடுறேன்னு வச்சுக்கோயேன். ஸோ 2Al3+ எனக்கு 2 அலுமினியம் ஃபார்ம் பண்ணுதுன்னா எனக்கு இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக 6 எலக்ட்ரான். பட் 1 மோல் ஆஃப் அலுமினியம்க்கு எவ்வளோ தேவைப்படும்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு 1 மோல் ஆஃப் அலுமினியம்க்கு ஒன்லி 3 வில் required. அப்போ n ஃபேக்டர் என்னது 3. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் 27/3. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 9 கிராம்ஸ். முடிஞ்சு போச்சு. அப்போ 9/96500 into 105 into time. இங்கே 50 ஃபுல்லாக சால்வ் பண்ணினா you will get the final answer as 5105.82 or 1.42 hours. ஸோ நீங்கள் செகண்ட்லேருந்து ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது. புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் இருக்கிறது உங்களுக்கு பேட்டரிஸ் பற்றி இருக்கும். இது இல்லாமல் என்சிஆர்டியோட புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புக் பேக் கொஸ்டின் தாண்டி யூ கேன் ஆல்சோ ஒர்க் அவுட் கொஸ்டின்ஸ். இன் பிட்வீனில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதுவும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. Okay, so all the best for your examination, students. We will meet again in the next chapter, which is your alkyl and aryl halides. Let's meet. Okay, thank you all of you. Bye bye.